அனைவருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு நான் மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். திரும்ப வந்து வீடியோ போடுறேன்னு யாரும் தப்பாக நினைக்க வேணாம். இந்த நேரத்தில் நான் வீடியோ போடலன்னா ரொம்ப தப்பாகிடும். அக்ஷயா, நீங்கள் நினச்சிருந்தா நம்ம வீட்டு பிரச்சனை நம்ம 2 பேருக்குள்ளேயே முடிஞ்சிருந்துருக்கோம். ஆனால் நீங்கள் நினைக்கல. நான் அந்தளவுக்கு ரொம்ப சேஃபாக தான் அதை ஹேண்டில் பண்ணேன், நம்ம பையனை நினச்சி பார்த்து. ஆனால் நீங்கள் எப்போ புள்ள மேலேயே பாசம் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சிச்சோ அப்போ தான் நான் அந்த வீட்டு பிரச்சனையை வெளியில் கொண்டு வந்தேன். ஏன்னா நீங்கள் தஞ்சாவூர் மகளிர் ஸ்டேஷனில் பிள்ளையும் வேணாம், புருஷனும் வேணாம், என் குடும்பமும் வேணான்னு எழுதி கொடுத்துட்டு போன பெட்டிஷன் இன்னமும் அங்கே இருக்குது. நீங்கள் பையனை கூட பார்க்காம தான் நீங்கள் ஸ்கூட்டியில் ஏறி போயிட்டு இருந்தீங்க. மைண்டில் கொஞ்சம் வச்சுட்டு பேசுங்க எதாக இருந்தாலும். எனக்கு மட்டும் துரோகம் பண்ணல, நம்ம பையனுக்கு சேர்த்து தான் பண்ணியிருக்கீங்க. அவன் வாழ்க்கையை அழிச்சிட்டு போயிருக்கீங்க. இது இன்றைக்கி உங்களுக்கு தெரியாது. இன்றைக்கி உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்குது, பணம் நிறையா இருக்குது. அதனால் உங்களெல்லாம் அடக்க முடியாது. ஏன்னா உங்கள் வீட்லேயும் எதுவும் ஆம்பளைங்களாம் யாரும் இல்லை உங்களை அடக்கிறதுக்கு. ஒரு நாள் நம்ம பையனே உன்னை செருப்பை கழட்டி அடிச்சுட்டு என்னை தேடி வருவான். அது ரொம்ப காலம்லாம் இல்லை, கூடிய விரைவில் வரும். கவலைப்படாதீங்க. உங்களெல்லாம் அடக்கிறதுக்கு ஒரு படையப்பன் இல்லை, 1000 படையப்பன் வந்தாலும் முடியாது. நீங்களாம் எல்லை தாண்டி போயிட்டீங்க. இன்னொன்று, என் பையனை போகிற இடத்துக்குலாம் தூக்கிட்டு போகிறதா கேள்விப்பட்டேன். நீங்கள் ஜோஸை பார்க்க போகிறதா நீங்கள் மட்டும் போங்க, என் பையனை தூக்கிட்டு போகாதீங்க. ஏன்னா நீங்கள் அவன் உங்களுக்கு ட்ரிங்க்ஸ் எல்லாம் பழக்கம்லாம் கற்றுக் கொடுத்துட்டான். நீங்கள் எந்த நிலைமையில் இருப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு பிள்ளையா தெரியாது, ஒரு பொருளாக தான் தெரியும். எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு தான் தெரியாது. அதனால் அவனெல்லாம் தூக்கிட்டு போகிற வேலை வச்சுக்காதீங்க. அவன் வாழ்க்கையை தான் அழிச்சிட்டிங்க. ஜஸ்ட் அவன் உயிரோட வாழட்டும். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன். ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன்ட்டு வந்து உங்கள் வீட்டிலலாம் தங்கிட்டு இருக்காங்க. கட்டின புருஷன் எனக்கே இந்த நிலைமை. உங்கள் நிலைமை நினச்சி பார்த்துக்குங்க. உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். ஏன் ஆல்ரெடி சொன்ன குற்றச்சாட்டுக்கே எனக்கு வேலை இல்லாமல் நான் வீட்டில் உட்காந்துருக்கேன். இப்போ திரும்ப நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கிறீங்க. அதுக்கெல்லாம் என்னென்ன ஆதாரம் இருக்கோ அதெல்லாம் உங்கள் ஜோஸுக்கிட்ட கேட்டு வெளியில் விடுங்க. ஏன்னா ஜோஸு சொல்லாமல் நீங்கள் எதையுமே பண்ண மாட்டீங்க. அதை வெளில விட்டிங்கன்னா நான் அடுத்த வேலையை பார்க்க போவேன். ஏன்னா என் பையனுக்காண்டி நான் வாழணும்னு நினைக்கிறேன். அதனால் பார்த்து கொஞ்சம் சீக்கிரம் வெளியில் விடுங்க சொல்கிறேன். உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு நானும், உனக்கு பிள்ளையா பிறந்ததுக்கு என் பையனும் ஃப்யூச்சரில் ரொம்ப பெருமைப்படுவோம். ஏன்னா எங்கள் 2 பேரும் இன்னும் உயிரோட விட்டு வச்சுருக்கீங்கல்ல. அதே மாதிரி ஜோஸை பெற்றதுக்கு அவங்க அம்மா அப்பாவும் ரொம்ப பெருமைப்படுவாங்க. ஏன்னா ஒரு குடும்பத்தை நல்லா நாசம் பண்ணுறாடா நீ, வச்சு செய்கிற. கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த ஜென்மத்தில் இனிமேல் உங்களை தேடி நான் வந்தேன்னா என்னை செருப்பை கழட்டி அடிங்க. நீங்கள் அடிக்காடி மக்களே என்னை அடிப்பாங்க. எனக்கு கொஞ்சம் சூடு சொரணெலாம் இருக்குது, கண்டிப்பாக வரமாட்டேன். ஆனால் நல்லா இருங்க. இந்த ஏஜில் உங்களுக்கு பைக்கில் போகிறது, கிளப்புக்கு போகிறது, தண்ணி அடிக்கிறது, ஜாலியாக ஊர் சுற்றுறது எல்லாம் சந்தோஷமாக தாங்க இருக்கும் அச்சையா. ஆனால் கடைசி காலத்தில் கட்டின புருஷனும் பெத்த பிள்ளையும் உங்கள் கூட இருக்கணும். அது 2மே இனிமேல் உங்களுக்கு இருக்காது. கவலையே படாதீங்க. நான் இப்போ எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் வந்துட்டேன். என் பிள்ளை விவரம் தெரிஞ்சு கண்டிப்பாக உங்களை விட்டுட்டு வர்ற காலம் கண்டிப்பாக வரும். நீங்கள் நினச்சிருந்தா எனக்கு அழகாக டிவோர்ஸ் கொடுத்துட்டு ஜோஸ் கூட போய் வாழ்ந்துருந்துருக்கலாம். ஆனால் என்னை இனிஷியலுக்கு மட்டும் பயன்படுத்திக்கிட்டு அவங்க கூட சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சிங்க பார்த்தீங்களா? அது ரொம்ப தப்பு வச்சையா. கடைசியாக ஒரே ஒரு அட்வைஸ் சொல்கிறேன், கேட்டுக்கச்சையா. எனக்கு துரோகம் பண்ண மாதிரி ஜோஸுக்கும் துரோகம் பண்ணிட்டு போயிடாத. ஏன்னா இப்போ உனக்கு அவன் தான் இருக்கான். போனீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். மக்களுக்கு ரொம்ப நன்றி. லாஸ்ட் 3 டேஸாக என்னை அவ்வளோ மிரட்டிட்டு இருக்காரு. மக்களே, எனக்கும் ராஜாக்கும் இனிமேல் எந்த சம்மந்தமும் இல்லை. என்னை எந்த விதத்திலையும் இவர் தொந்தரவு பண்ணக்கூடாது. என்னை வெட்டிடுவேன், கொன்றுவேன் அப்படின்னு லாஸ்ட் 3 டேஸாக என்னை அவ்வளோ மிரட்டிட்டு இருக்காரு. எந்தெந்த பொண்ணுங்க கூட அப்பரில் இருந்தாங்களோ அத்தனை பொண்ணுங்க பேரையும் சொல்லுவேன். அது எப்படின்னா, யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம்னு அந்த பொண்ணுங்க பேரையும் சொல்லுவேன். ராஜாவால் இல்லைன்னு சொல்லவே முடியாது. நீங்கள் வெட்டிட்டீங்க, இதுக்கப்புறம் உங்களுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லி நான் என் பிள்ளையோட தனியாக வாழ்கிறேன். இதுக்கு மேலே எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க. இதுக்கு மேலேயும் என்னை டார்ச்சர் பண்ணால் அவர் யார் யார் வீட்டில் திருடினாருன்னு என்ன கொடுமைப்படுத்தின கேஸ் ஒரு நாளும், அவர் திருடின கேஸ் ஒரு நாளும் கோர்ட்டில் நடந்துட்டு தான் இருக்குது. அதுக்கான எவிடன்ஸ் வேணும்னாலும் நான் உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணுறேன். எவ்வளோ நாள் திருட போயிருப்பீங்க? எத்தனை நாள் பணம் அனுப்பாமல் திருப்பூரில் போய் ஒரு 6 மாதத்துக்கிட்ட பணம் அனுப்பாமல் உட்காந்துருந்தீங்களே. நைட்டு ஃபுல்லாக ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடும். இதெல்லாம் யார் சொல்லுவா? சொல்லுங்க. 2024 ஜெயிலுக்கு போனேன். அதுலேருந்து தான் என் பொண்டாட்டிக்கு என்னை பிடிக்கலன்னு சொல்லுங்க. சும்மா ஜோஸ்ன்னு சொல்லாதீங்க. ஏன்னா உங்க மேல அலிகேஷன் வைக்கிறதுக்கு என்கிட்ட 1000 காரணம் இருக்கு. எல்லாரோட ப்ரூஃபையும் நான் எல்லாரோட நேமையும் இழுத்து விடுவேன். ராஜா, நீங்க என்னை கல்யாணம் பண்ணதுலேருந்து எனக்கும் என் பிள்ளைக்கும் ஒன்றும் செலவு பண்ணது கிடையாது. என்னோட 10 பவுன் நகையும் இங்க பாருங்க, கழுத்துல தாலி கூட இல்லை. என்னோட தாலி முதற்கொண்டு அடகுல இருக்கு. ராஜா, நீங்க ஜெயிலில் வெளில 40 நாள் கையெழுத்து போட்டீங்க. ஸோ அந்த கையெழுத்து போற டைம்ல சோறு கூட வழி இல்லைன்னு தாலியை முதற்கொண்டு அடகு வச்சேன். கொள்ளக்காட்டுல தான் அடகுல இருக்கு, இன்னும் திருப்பல. நம்ம உண்மையா உங்ககிட்ட படுத்த பாவத்துக்கு அந்த பொண்ணுங்களோட பேரும் வெளில வரும். என்ன நடந்தாலும் பரவாயில்ல. நீங்க ஜெயிலுக்கு போனப்போ உங்களை ஒரு 2.5 லட்ச ரூபா கிட்ட நான் செலவு பண்ணி வெளியில எடுத்திருக்கேன். என்னோட 10 பவுன் நகையும் அடகு வச்சிருக்கோம். வறுமையின் காரணமா அடகு வச்சிருக்கோம். அந்த 1 கிராம் கூட நீங்க திருப்பி தரல, அதை வித்திருக்கேன். இது எல்லாத்தையுமே என் பொண்டாட்டி தான் எனக்கு சம்பாரிச்சு போட்டு பாத்துக்கிட்டா. அதனாலதான் என் பொண்டாட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அப்படி பாத்துக்கிட்ட பொண்டாட்டியவே நான் சந்தேகப்பட்டு அடிச்சேன். அதனால அவன் என்னை வெறுத்துட்டான்னு சொல்லுங்க.
என்னைய வந்து அடிச்சு காலை உடைச்சாங்க. அதுக்கப்புறம் காட்டுக்குள்ள கூட்டு போய் வச்சு அடிச்சாங்க. ரவுடியை கூட்டு போய் காவலுக்கு நிக்க வச்சுட்டு ஒரு காட்டுக்குள்ள கூட்டு போய் வச்சு அடிச்சாங்க தஞ்சாவூர் மருங்குளம் கிட்ட. அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வந்து ராஜா கூட தான் நான் தூங்கிட்டு இருந்தேன். ஓகேங்களா. அடுத்த நாள் வந்து சம்மந்தமே இல்லாம மொட்டை அடிச்சாங்க. எனக்கு என்னை மொட்டை அடிச்சாங்க அப்படிங்கறதெல்லாம் நான் ஒரு வார்த்தையால சொல்லிட்டேன். ஆனா என்னை ரொம்ப ரோட்ல போட்டு எல்லாரும் பாக்குற மாதிரி ரொம்ப ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. அந்த பொண்ணு மட்டுமா ராஜா, நீங்க அடுத்தவன் பொண்டாட்டி எத்தனை பேர் கூட அஃபேர்ல இருந்திருக்கீங்க? நைட்டு எங்கேயாவது போயிடுவாரு, திருட போயிடுவாரு. ராஜா, நான் உங்களை பத்தி எந்த உண்மையுமே சோசியல் மீடியால சொல்லல, தெரியுங்களா? இவ்வளோ நடந்தும் நீங்க பண்ண ஒரு மிஸ்டேக் கூட நான் வெளில சொல்லாம இருக்கேன் பாத்தீங்களா? 2024 நீங்க ஒரு 10 ஒயின் ஷாப்புக்கு மேல உடைச்சு திருடி அதுல 4 கேஸ் தான் வாங்குனீங்க. அவ்வளோ பக்காவா நீங்க பிளான் போட்டு திருடுறாள். எத்தனை பொண்ணுங்க வீட்டுல செயின் ஸ்னாப்சிங் பண்ண போயிட்டு எத்தனை பேரை அடிச்சு துன்புறுத்திருக்கீங்க, எத்தனை பொண்ணுங்களை வந்து காயப்படுத்திருக்கீங்க. நம்ம ஊர் பக்கத்துலயே 3 இன்சிடென்ட் எனக்கு தெரியும். இதுக்கு மேல இந்த லைஃப்ல நமக்கு நிம்மதி கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வேலைக்கு போனேன். நீங்க என்ன ட்ரிகர் பண்ணி என் வாயிலிருந்து எல்லா உண்மையும் வர வைக்கிறீங்க. நீங்க அஃபர்ல இருந்தீங்கல்ல, அந்த பொண்ணுக்கு நியூடு போட்டோ, எப்படி சொல்றது, பிரைவேட் பார்ட்லாம் வந்து நியூடா போட்டோலாம் எடுத்து அனுப்புனீங்களே, என்கிட்ட மாட்டினீங்களே. நம்ம இடையாத்தி பாலத்துல ராமநாதன் ஒரு அண்ணன் இருக்காங்கல்ல, அந்த அண்ணன் தான் பஞ்சாயத்து பண்ணி நம்மளை சேர்த்து வச்சாங்க, தெரியுங்களா ராஜா? அந்த பொண்ணு இப்ப புள்ள குட்டின்னு வாழுது. அந்த பொண்ணோட புருஷன் போன் பண்ணி என்கிட்ட கேட்கல, உங்க போனுக்கு போன் பண்ணி கேட்டப்போ நான் என்ன சொன்னேன், இது என்னோட நம்பரு, நான் தான் அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு தான், நான் தான் அந்த பொண்ணை பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு. எப்படி உங்க நீங்க அஃபேர்ல இருந்தீங்களா, அந்த பொண்ணை வந்து என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி உங்க 2 பேரையும் காப்பாத்தி விட்டேன். அது உங்களுக்கு அடுத்தவன் பொண்டாட்டியா தெரியலீங்களா ராஜா? அந்த பொண்ணு மட்டுமா ராஜா, நீங்க அடுத்தவன் பொண்டாட்டி எத்தனை பேர் கூட அஃபேர்ல இருந்திருக்கீங்க, எல்லாமே எனக்கு தெரியும்னு உங்களுக்கு தெரியும்ல. இப்போ வரைக்கும் உங்களை பத்தி எந்த உண்மையும் நான் சொல்லாம இருக்கிறதுனால மட்டும்தானே நீங்க வந்து இன்ன வரைக்கும் என் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ எல்லாமே சொல்லிட்டேன்.